நேரடி நெல் கொள்முதலை தனியாரிடம் ஒப்படைத்ததால் சுமார் 500 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என தமிழ்நாடு காவிரி விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சரவணன் தொலைபேசி வாயிலாக நடத்திய கலந்துரையாடலை தற்போது கேட்கலாம். PR பாண்டியன் ஐயா, வணக்கம். 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 நான் சரவணகுமார், நியூஸ் ஒன் தமிழ் செய்தியாளர் பேசுகிறேன். வணக்கம், சொல்லுங்க. ஐயா, ஒண்ணுங்க, அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் பண்ற அனுமதியை தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்ததால விவசாயிகளுக்கு ஒரு 500 கோடி ரூபாய் இன்னும் கிடைக்கப்பெறாம இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அதுக்கு ஆதரவு வெளியிட்டிருக்கீங்க. இதை பத்தின தகவலை சொல்லுங்க ஐயா. தமிழ்நாட்டில் 1975 நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தமிழ்நாடு அரசே பொதுத்துறை நிறுவனம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலமா செயல்படுத்தி வர்றாங்க. அதோட அடிப்படை நோக்கம் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருட்களை கொள்முதல் செஞ்சு பொது விநியோக திட்டத்தின் மூலமாக அரிசி உள்ளிட்ட பொருட்களை மக்களுக்கு வழங்குவதற்கான ஒரு நடைமுறையை கலைஞர் அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார். அது தமிழ்நாடு பூராவும் பரவலாக்கப்பட்டு இன்னைக்கு தமிழகம் முழுமையிலும் கொள்முதல் செய்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால விவசாயிகள் நெல் உற்பத்தியில ஒரு நிரந்தரமான சந்தை உத்தரவாதமும் குறைந்தபட்ச ஆதார விலை சட்டமும் பணத்துக்கான உத்தரவாதமும் இருந்ததுனால அதிகமான நெல் உற்பத்தி செஞ்சு விவசாயிகள் மிகுந்த எதிர்பார்ப்போடு அரசுக்கு வழங்கி வந்தாங்க. இன்னைக்கு காலநிலை மாற்றத்தில் முதன்மையாக பாதிக்கப்பட்டது விவசாயம்தான். விவசாயம் பாதிக்கப்பட்டாலும் நெல் உற்பத்தியில தமிழக விவசாயிகள் கிட்டத்தட்ட 40 லட்சம் ஹெக்டேரை இன்னைக்கு சாகுபடி செஞ்சு வர்றாங்க. அதுக்கு கொள்முதல் உத்தரவாதம் உள்ள அடிப்படை அதை வச்சுதான் விவசாயமே செய்ய முடியுது. இந்த நிலையில இதை தனியாருக்கு கொள்முதலுக்கு அனுமதிக்கணுங்கிற விருப்பத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அதை மேற்கொண்டாரு. இதற்கு அடிப்படையாக ஏற்கனவே மத்திய அரசோட தேசிய நுகர்வோர் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டுறவு அமைப்பு, ஒரு நிறுவனம் இந்தியா பூரா செயல்பட்டு வருது. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பலவாறு கொள்முதல் கொள்கை இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் நெல் கொள்முதலுக்குன்னு ஒரே கொள்கை நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தான். அதற்கான கட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டு வருது. இந்த நிலையில தனக்கு வேண்டப்பட்ட ஒருவரை இந்த கொள்முதல்ல களமிறக்கணும், அவர் மூலமா அரிசியை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு பெறணுங்கிற ஒரு தவறான பார்வையில தமிழ்நாடு அரசு விவசாயிகள் நலனை புறந்தள்ளிட்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய கட்டமைப்புகளையே அந்த நபர் கொள்முதல் செய்யறதுக்கு பயன்படுத்துறது போல NCCF என்று சொல்லக்கூடிய தேசிய நுகர்வோர் கூட்டுறவு அமைப்புல அதற்கான ஒப்பந்தத்தை நேரடி நெல் கொள்முதல் செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலமா ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க. அந்த ஒப்பந்தம் செஞ்ச அடிப்படையில அந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு அது தனக்குன்னு ஒரு இடைத்தரகரை நியமனம் பண்றாங்க. அந்த இடைத்தரகர் யாரு, அதுக்கு யாரு பொறுப்புன்னு கேட்டா அந்த NCCF அந்த தேசிய நுகர்வோர் கூட்டமைப்புடைய மண்டல மேலாளர் சொல்றாரு. அவர் தமிழ்நாடு அரசு தான் அந்த அமருதீன் ஷேக் தாவூதுங்கிற நபரை முடிவு பண்ணாங்க. அதனால அவங்களே டீல் பண்ணிக்கிறாங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அப்ப கொள்முதல் உங்களுக்கு தானே அனுமதி கொடுத்ததா MD சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே 170 கோடி ரூபாய் உங்களுக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்ததாகவும் அதுக்கான நெல்லும் வரவு செலவு கணக்கையும் நீங்க TNCCக்கு செலுத்தாததுனால விவசாயிகளுக்கு பணம் போய் சேரலைங்கிற பிரச்சனை வந்ததுனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை தற்காலிகமா ரத்து பண்ணியிருக்கிறதா அவரு ஆர்டர் போட்டிருக்காருன்னு கேட்டோம். அது எனக்கு என்னன்னே தெரியாது, அப்படியெல்லாம் போட்டுருந்தா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் மறுத்தாரு. மறுத்த பிறகு எங்களுக்கு அவருக்கு வாக்குவாதம் முற்றுனுச்சு. உடனே அந்த அமருதீன் ஷேக் தாவூது நிறுவன ஊழியர்களை கூப்பிட்டாரு. அவங்க நாங்க பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்நாடு அரசு தான் எங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. இது குறித்து தமிழ்நாடு அரசுகிட்ட பேசினா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அந்த நிறுவனத்தோட அரிசிக்கு தான் ஒப்பந்தம் போட்டிருக்கோமே தவிர கொள்முதலை அவங்க பண்ணிக்கணும், பணத்தை அவங்க கொடுத்துக்கணும், அரிசி எங்கள்கிட்ட என்ன அளவில் கொடுக்குறாங்களோ அந்த அரிசிக்கான தொகையை தான் நாங்கள் பணமாக விடுவிக்க முடியும், இதுதான் நாங்கள் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறது, யாருக்கும் முன்பணம் கொடுக்கறது ஒப்பந்தத்தில் இல்லை அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க. ஆனால் அந்த ஒப்பந்தப்பட்ட நிறுவனம் தான் விவசாயிகிட்ட பணத்தை கொடுத்து கொள்முதல் பண்ண வேண்டிய முழு பொறுப்பு இருக்குது. இவங்க பணத்தை கொடுக்காததுனால கொள்முதல் பண்ண நெல் கொடுத்த விவசாயிகள் இன்னைக்கு வீதிக்கு வர்றாங்க. பல விவசாயிகள் இணையதளங்களில் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேங்கிற பிரகடனத்தெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. விவசாயிகளுக்கு பணம் போய் சேராததுனால 4 மாசமா அலையழிக்கப்படுறாங்க. மாவட்ட ஆட்சியர்களை தொடர்பு கொண்டு கேட்டால் எங்கள்கிட்ட எந்த வசூல கணக்கு இல்லை, ஆனால் நாங்கள் தான் அனுமதி கொடுத்தோம், விவரம் கேட்டிருக்கோங்கிறாங்க.
தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபத்த கழகத்தை கேட்டால் நாங்கள் எங்களுக்கு அதுக்கும் இப்போ வந்து சம்மந்தமே இல்லை. அது தமிழ்நாடு அரசு மூலமாக அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்தாச்சு, அவங்க தான் அதை கொடுக்கணுங்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்கணுங்கிறத வலியுறுத்தி தான் நாங்கள் 2 தினமும் அந்த போராட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கிறோம். ஒரு 27ஆம் தேதி கூட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தலைமையகத்தை கூட முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போகிறோம். ஐயா இப்போ ஒரு பிரச்சனை ஐயா இப்போ வந்து என்னன்னா, தமிழ்நாடுல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல தேவையான அளவு எல்லா வசதிகளும் இருக்கிற போது இப்படி ஒரு இடைத்தரகர் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்துச்சு? அதனால என்ன லாபம் தமிழக அரசுக்கு அப்படிங்கிறது? இடைத்தரகருங்கிற தனது குடும்பத்தை நேரடியா நெல் கொள்முதல்ல களமிறக்கிற ஒரு குடும்பத்துக்கான நண்பரை ஒருத்தரை நேரடியா நெல் கொள்முதல்ல களமிறக்கிற ஒரு விருப்பம் இருக்கு. அதை விட மத்திய அரசோட எஃப்சிஐல 20 ரூபாய்க்கு அரிசியை வாங்கி 42 ரூபாய்க்கு இந்த நிறுவனம் திரும்ப தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபத்துக்கு விற்பனை செய்யற ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கிற ஒரு செய்தி வருது. இப்ப 20 ரூபாய்க்கு எஃப்சிஐல மத்திய அரசு கிட்ட வாங்கி 42 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சா 22 ரூபா லாபம் கிடைக்குது. இப்படி பல வகையில இது ஒரு தொழிலா இந்த இதை வந்து விவசாயிகளுடைய உரிமையை, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அபகரிக்கிற வகையில இந்த திட்டத்துக்கான அனுமதியை தமிழ்நாடு அரசு தான் போட்டிருக்காங்க. இது நேரடியா உணவுத்துறை அமைச்சர் தன் விருப்பத்துக்கு செயல்பட்டிருக்காரா, இல்ல முதலமைச்சருடைய அனுமதியோட தான் இது செய்யப்பட்டதா? காவிரி டெல்டாவை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் இது கொடுக்கப்பட்டிருக்கு. காவிரி டெல்டாவில் நாங்கள் பெரிய போராட்டத்தை நடத்துனதுனால காவிரி டெல்டாவை விலக்கி வெளிச்சதா அறிக்கை வெளியிட்டாங்க. இப்படி தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகள் இப்படி கார்பரேட் மயமாக்குற ஆர்வத்தோட செயல்பட்டிருக்காங்களா, இல்ல சுயநலத்துக்காக செயல்பட்டாங்களான்னு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் விளக்கம் அளிக்கணும். இப்போ 500 கோடி வரல அப்படிங்கிற போது ஏற்கனவே விவசாயிகள் கடன்பட்டு தான் இந்த விவசாயத்தை பண்ணியிருப்பாங்க. நெல்லை வந்து அறுவடை முடிச்சு கொண்டு வந்து கொள்முதல் நிலையங்களில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பணமும் வராத சூழ்நிலை அடுத்த பருவத்தை ஆரம்பிக்கிறதுக்கோ இது மாதிரி விஷயங்கள்ல விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க ஐயா? அதுதான் தற்கொலைக்கு போறேன்னு வீடியோ போட்டிருக்காங்களே, அந்த அளவுக்கு பின்தங்கி போயிட்டாங்களே. பல்வேறு குடும்பங்கள்ல திருமணங்களே தடைப்பட்டிருக்குங்கிறாங்களே. ஒட்டுமொத்தமா 3 மாசமா நெல்லுக்கான பணம் கேட்டு அலையிறாங்களே. எந்த பாதுகாப்பு இல்லையே. யாரு இந்த பணத்துக்கு பொறுப்புங்கிறதே சொல்ல ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லையே. அரசாங்கமும் இது வரைக்கும் சொல்லல. அந்த ஒப்பந்தம் பெற்றிருக்கிற தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு இந்த பணத்துக்கு பொறுப்புன்னு சொல்லலையே. இப்ப நீங்க பகல் கொள்ள போல இது நடந்திருக்கு. இது ஒரு அரசு பணம், அரசு திட்டத்தை கையாளுற ஒப்பந்தங்கள் மிக சரியாகவும் கவனமாகவும் போடணும்ல. இப்ப இது சம்பந்தமா அரசுகிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இது வந்து பணம் கிடைக்கிறது முதலமைச்சர் பொறுப்பேற்கணும், இந்த ஊழல் முறைகேட்டுக்கு பொறுப்பேற்கணும். விவசாயிகிட்ட பிடித்த நெல்லுக்கான விவரங்களை பெற்று உடனடியாக அதுக்கான தொகையை அரசு நேரடியாக செலுத்தி நெல்லை கையப்படுத்தணும். இந்த ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டு விவசாயிகள்கிட்ட ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்ட இந்த தனியார் நிறுவனத்தை கைது செய்யணும். வேளாண் உணவுத்துறை அமைச்சர் தான் இதுக்கு முழு பொறுப்பே இருக்கணும். அதனால அவர் உணவுத்துறை அமைச்சராக இருக்கிற தகுதி இழந்துட்டாரு. மிகப்பெரிய இழப்பையும் விவசாயிகள் வாழ்வாதாரத்தையும் பறிக்கிறதுக்கு துணை போன உணவுத்துறை அமைச்சரை ராஜினாமா பண்ணணும், இல்லைன்னா அவரை பதவியிலேருந்து முதலமைச்சர் நீக்கணும். இதை வலியுறுத்தா நாங்கள் வர 27ஆம் தேதி மீண்டும் ஒரு முற்றுகை போராட்டத்தை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தலைமையகத்துக்கு முன்னாடி நடத்த போறோம் சென்னையில. சரிங்கய்யா, நிச்சயமா இது வந்து தமிழக அரசு பரிசீலிக்கணும்னு நம்புறோம். நன்றிங்கய்யா, இது வரைக்கும் உங்க தகவலை நன்றி.